மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 190 புள்ளிகள் அதிகமாகி 26,129 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 545 புள்ளிகள் அதிகமாகி 85,220 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் அதிகமா லாபம் கொடுத்த அசட் எதுன்னு நகப்பன் சட்டை கேட்டுட்டு பங்குச்சந்தை நிலவரத்தை கேட்கலாம். எஸ் சார், இந்த வருஷத்துடைய கடைசி நாள் இன்னைக்கு மார்க்கெட் ஏறிதான் முடிவடைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தை கொஞ்சம் ரீகேப் பண்ற மாதிரி பார்த்தோம்னா எந்த அசட் சார் முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபம் வந்து கொடுத்திருக்கு? 2025 ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆண்டு. 2020க்கு பிறகு அது கோவிட் காலகட்டம், அது மாதிரி அதற்கு முன்பு 2008, 2001 Y2K பின்பு இந்த மாதிரி இந்த ஆண்டு ஒரு சுவாரஸ்யமான ஆண்டு. குறிப்பாக வேறு பல காரணங்களால முதலீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். என் 4 முதலீட்டினுடைய ஆதாயத்தை சொல்றேன். இந்த ஆண்டு ஒரு முதலீடுல 10% மேல வந்து ஆதாயம் வந்திருக்கு. இன்னொரு முதலீட்டுல 65% மேல் இந்த ஆண்டு ஆதாயம் வந்திருக்கு. இன்னொரு முதலீட்டுல வந்து 150% ஆதாயம் வந்திருக்கு. சென்ற ஆண்டு டிசம்பர் 31 ஒப்பிட்டு பார்த்தால் இன்னைக்கு 4வது 25% இழப்பு ஏற்பட்டிருக்கு ஒரு முதலீட்டுல. ஓகே, 10%, 65%, 150% ஆதாயம் ஒரே ஆண்டுல, 25% நெகட்டிவ். எது என்ன அசட்னு சொல்ல முடியுமா? சார் எனக்கு டக்குன்னு 150% ஞாபகம் வருது சார். எது? நீங்களே சோல சொன்னீங்க, சில்வர். கரெக்ட். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. 10% ஆதாயம் கொடுத்திருப்பது நிப்டி. தேசிய பங்குச்சந்தை குறியீடு நிப்டி எடுத்துக்கிட்டோம்னா 23,645 முடிவடைஞ்சது. போன வருஷம் டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி 23,645. அந்த 645 இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து 26,129 அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு. ஓகே, சோ இது வந்து ஒரு 10%க்கு மேல வந்து ஆதாயம் தந்திருக்கிறது. இது வந்து பணவீக்கத்தை தாண்டிய ஆதாயம், வரி செலவுகளோடு கூடியது. ஏன்னா ஓராண்டுக்கு மேல நீங்க முதலீடு செய்தால் அதற்கு வந்து உங்களுக்கு வந்து 12% தான் வந்து வருமான வரி வரும் பங்குச்சந்தையில. அதுவுமே 1,25,000 ரூபாய் வரைக்கும் லாபத்துக்கு எந்த விதமான வருமான வரியும் கிடையாது. அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். 10% வருமானம் ஆதாயம் கொடுத்திருக்கிறது பங்குச்சந்தை. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து சென்ற ஆண்டு கடைசியில $2,625 இருந்தது. ஒரு ட்ராய் அவுன்ஸ் 31 கிராம் அப்படின்னு சொல்றது $2,625 அமெரிக்க டாலர்கள். இப்ப இன்னைக்கு $4,325. இன்னைக்கு ஒரு $25 முன்ன பின்ன இருக்கலாம் வச்சுக்கோங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 65% ஏற்றம் இந்த ஓராண்டுல தங்கம் வந்திருக்கு. $1,650 ஏறி இருக்கு. அது ரெண்டாவது. முதல் இடத்தை பிடித்திருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா வெள்ளி வந்து இந்த ஆண்டு துவக்கத்துல $29 கீழே இருந்துச்சு. அங்க இருந்து தொட்ட உச்சம் பாத்தீங்கன்னா $83, கிட்டத்தட்ட 3 மடங்கு கிட்ட போயிடுச்சு. அங்க இருந்து இப்ப $72 கிட்ட இருக்கு. சோ கிட்டத்தட்ட 150% மேல வந்து ஆதாயத்தை கொடுத்திருக்கிறது வெள்ளி இந்த ஆண்டுல அப்படிங்கறத பாக்குறோம். நெகட்டிவ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பெரும்பாலும் நிறைய பேர் ட்ரேட் பண்ணாத அதாவது இன்வெஸ்ட் பண்ணாத முதலீட்டுக்கு கணக்குல எடுத்துக்க முடியாது. ஆனா ட்ரேட் பண்றவங்க பண்ணுவாங்க. மல்டி கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சில் கச்சா எண்ணெயினுடைய விலை இந்த ஆண்டு துவக்கத்துல $78 வரைக்கும் போனுச்சு. அங்கிருந்து இறங்கி இப்ப $58 கிட்ட வந்திருக்கு. $20 இறக்கத்துல இருக்கு. 25% வீழ்ச்சி. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம்னு வச்சுங்க. நான் இதை கரன்சியை இதுல எடுத்துக்கல. கரன்சின்னு எடுத்தோம்னா ரூபாய் டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, டாலர் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 7-8% அல்லது 83க்கு கீழே இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 10% வந்து டாலர் அப்ரிஷியேட் ஆயிருக்கு ரூபாய்க்கு நிகராக அப்படிங்கறதே நம்ம எடுத்துக்கலாம். டேட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க சொன்னீங்க சார். இதே கணக்கு வச்சு நம்ம 2026க்கு முதலீடு பண்ணலாமா? எப்போதுமே வந்து ஒரு வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அசெட் பொதுவாக கடந்த 20-25 ஆண்டு காலம் நீங்க வந்து ஒரு அசெட் பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதற்கு அடுத்த வருஷம் எடுத்து பாருங்க, அவ்வளவு பிரமாதமா இருக்காது. இன்னும் சொல்ல போனா அதற்கு அடுத்த வருஷம் மோசமா பெர்ஃபார்ம் பண்ணும் 3வது வருஷம். அதுக்கப்புறம் பாதாளத்துக்கு போய் திரும்ப ஏற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு சுழற்சி முறையில ஒரு சைக்கிள்ல வரும். இது ஒவ்வொருக்கா 3-4 ஆண்டுகள்ல நடக்கும். சில சமயம் 10 ஆண்டுகள் கூட ஆயிருக்கு. வெள்ளி எடுத்துக்கிட்டோம்னா 2013க்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 13-14 போய் இப்பதான் வந்து பெரிய அளவுல ஏற ஆரம்பிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். 10 ஆண்டுகளுக்கு கழித்துதான் தங்கம் கொஞ்சம் முன்னால ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி பங்குச்சந்தையான அதே சமயத்துல வந்து 2018ல ஏற ஆரம்பிச்சது, 20ல விழுந்து பிறகு 22ல ஏற ஆரம்பிச்சது. அப்படி அது கொஞ்சம் சுருக்கமான ஒரு சைக்கிளா இருக்கிறத பாக்குறோம். சோ அதனால நீங்க பின்பற்றுறது என்ன பின்பற்றணும்னா எந்த அசெட் வந்து கணிசமாக அதிகரிச்சிருக்குதோ இது வந்து அசெட் அலோகேஷனை ஃபாலோ பண்ணணும். அதைத்தான் நான் சொல்லுவேன். அசெட் அலோகேஷன் will automatically take care. நீங்க 10% முதலீடு செய்தது 20% மச்சா அல்லது 25% மச்சா 15% லாபம்
லாபத்தை எடுத்து மீண்டும் 10% ஆக்கிட்டீங்கனாலே போறோம். எந்த இது குறைஞ்சிருக்கோ அதுல நீங்க இந்த பணத்தை எடுத்து முதலீடு செய்துங்க. அப்போ நீங்க எது இறங்கி இருக்கோ அதை வாங்குறீங்க, அப்ப குறைந்த விலைக்கு வாங்குறீங்க. எது ஏறி இருக்கோ அதை விற்கிறீங்க அப்படின்னா அதிக விலைக்கு விற்கிறீங்க, லாபத்தை பதிவு பண்றீங்க. ஸோ அதைத்தான் தொடர்ந்து இந்த ஆண்டும் வரக்கூடிய ஆண்டும் நம்ம செய்யணும்னு நான் சொல்றேன். ஃபைன் சார், நிச்சயம் ஒரு பெரிய டேக்காவே இருக்கும் சார் எங்களுக்கு. நேத்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அறிக்கை ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்வீட் டே கொண்டாடுகிற மூட்ல இருக்காங்க. ஆமா, 4th லார்ஜஸ்ட் எக்கானமி இனிமேட்டு இந்தியா தான். ஜப்பானை பீட் பண்ணிருச்சு. 2030 நம்ம வந்து ஜெர்மனி பீட் பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆமா. இது நம்ம பொருளாதாரத்துக்கு, நம்ம பங்குச்சந்தைக்கு எந்த வகையில சார் உதவியா இருக்க போகுது? இது நிச்சயமா அவங்க வந்து இப்போ இயர் எண்ட் ரிப்போர்ட் மாதிரி அரசு வந்து ஒரு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ மூலமாக ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. அதுல கீ டேக்அவேஸ்னு போடும் பொழுது இந்தியா 8.2% 2025-26 இது வரைக்கும் ரியல் ஜிடிபி அப்படிங்கிற அடிப்படையில வளர்ந்திருக்கு. 7.8 இருந்து குவார்டர் Q1ல, Q2ல வந்து 8.2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பணவீக்கம் கட்டுக்குள்ள இருக்கு. ஜனவரி பாத்தீங்கன்னா 4.26 இருந்தது, இப்ப 0.71 இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி கணிசமா அதிகரிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதுல அவர்கள் சொல்றது என்னன்னா, IMF ஒரு ரிப்போர்ட், வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட்னு சொல்லி ஏப்ரல் மாசமே அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்தியா இப்போதைய ஜிடிபினால ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி உலகத்தின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக வந்து கொண்டிருக்கிறது. விரைவில் 3ஆவதாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த 2.5 to 3 ஆண்டுகள்ல அப்படின்னு சொன்னதை தான் கோட் பண்றாங்க. நமக்கு மேல இப்ப ஜப்பானுக்கு மேல நம்ம வந்திருக்கோம்னா, நமக்கு மேல யார் இருக்காங்கன்னா ஜெர்மனி இருக்கு. ஜெர்மனிக்கு மேல சைனாவும் அமெரிக்காவும் இருக்கு. ஸோ அமெரிக்கா, சைனா, ஜெர்மனி இது 3க்கு பிறகு நாம இப்ப இருக்கிறோம். இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை இதனாலயா, இது வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், ஓரளவுக்கு இது வெளியான விஷயம் தான். பட் இன்னைக்கு அதை சம்மரியா அவங்க வந்து பிரஸ் ரிலீஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க வருஷ கடைசிங்கிறதுனால. சந்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 545 புள்ளிகள் சென்செக்ஸ் ஏறி இருந்தது. நிப்டியுமே இன்னைக்கு வந்து ஒரு 190 புள்ளிகள் ஏறி இருந்ததுங்கிறத பாக்குறோம். தொடர் ஏற்றத்துல துவக்கத்துல இருந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டு தான் இருந்தது நிப்டி குறியீடு. ஆனாலும் கூட அந்த 25,000 ஆல் டைம் ஹையை தாண்டல. பட் 25,200க்கு கீழே தான் இன்னைக்கு வணிகம் நடந்தது. 180, 183 வரைக்கும் போயிட்டு திரும்ப இறங்கி 129 முடிவடைஞ்சிருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இருக்கு. 25,200 கிட்ட ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த இயர் எண்ட் ரிப்போர்ட்னாலதான் இன்னைக்கு மார்க்கெட் தொடர் ஏற்றத்துல இருந்ததா? அது ஒரு காரணம் சொல்ல முடியாது. அதை தாண்டி பல காரணங்கள். இப்போ ஸ்டீல் செக்டர், ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் ஏறினுச்சு. குறிப்பா ஸ்டீல் செக்டர் இன்னைக்கு ஏறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1% மேல ஏறி இருக்கு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வந்து அரசு வந்து ஒரு 12% சேஃப்கார்ட் டியூட்டி போட்டிருக்காங்க ஸ்டீல் இம்போர்ட் மீது. குறிப்பாக சைனா, வியட்நாம், நேபாள் இந்த நாடுகளில் இருந்தோ, இந்த நாடுகள் மூலமாகவோ இந்தியாவுக்குள் வரக்கூடிய இறக்குமதி செய்யக்கூடிய ஸ்டீல் ஐட்டம்ஸுக்கு, குறிப்பிட்ட சில ஐட்டம்ஸுக்கு இது 12% கூடுதல் வரி விதித்திருக்கிறார்கள், சேஃப்கார்ட் டியூட்டின்னு சொல்லி. இது வந்து உள்ளூர் வணிகத்தை, உள்ளூர் தொழிற்சாலைகளை, உள்ளூர் வேலை வாய்ப்பு இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பண்ணிருக்காங்க. இல்லைன்னா சைனா வந்து டம்ப் பண்ணுது, ரொம்ப குறைந்த விலையில அதிகமா உற்பத்தி பண்ணி கொண்டு வந்து இங்க டம்ப் பண்றது மூலமாக இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் நசிந்து விடக்கூடும். ஏற்கனவே இது பண்ணாங்க, பார்த்தோம். இந்த ஆண்டு துவக்கத்துல கூட நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம், சேஃப்கார்ட் டியூட்டின்னு. அதை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இப்போ வந்து அந்த சேஃப்கார்ட் டியூட்டின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு ஏன்னா அவ்வப்பொழுது அதை மாத்திக்கிட்டு இருக்காம ஒரு அன்சர்டனிட்டி இல்லாம இப்ப இந்த நிறுவனங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேற்கொண்டு எக்ஸ்பான்ஷன் போறதா, என்ன பண்ணலாம், முதலீடு எடுத்து பண்ணலாமான்னு கூட பண்ணலாம் ஒருவேளை ஷார்டேஜ் இருந்துச்சுன்னா. இப்ப அது இல்ல, இப்ப அந்த பிரச்சனை இல்லை. இப்ப வந்து எக்ஸஸ் இருக்கு, அதுதான் பிரச்சனை, விலை குறையுது. சோ இதனால இந்த தகவல் வெளியான பிறகு இன்னைக்கு வந்து டாடா ஸ்டீல் வந்து 180 ரூபாய் கிட்ட வணிகம் நடந்தது, 2%க்கு மேல ஏறினுச்சு. அதே மாதிரி JSW ஸ்டீல் 3%க்கு மேல ஏறினுச்சு. செயில் 148 ரூபாய், 149 ரூபாய் எல்லாம் இன்னைக்கு வந்து 149 ரூபாயை தாண்டி எல்லாம் வணிகம் நடந்தது. 4% ஏறி இருந்தது. ஜிண்டால் ஸ்டீல், லாய்ட்ஸ், எல்லாமே இன்னைக்கு பல நிறுவனங்கள், பெரும்பாலான நிறுவனங்கள், ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது, இந்துஸ்தான் காப்பர், இந்துஸ்தான் ஜிங்க் எல்லாம் இறங்கி இருந்துச்சு. காரணம் வெள்ளி விலை கொஞ்சம் குறைஞ்சது, அதனால அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறத தவிர இந்த செக்டார்ஸ் ஏறினதுமே ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஆயில் அண்ட் கேஸ் எடுத்துக்கிட்டா இந்துஸ்தான் பெட்ரோலியம், குஜராத் கேஸ், பாரத் பெட்ரோலியம், ஆயில், அதுல இருக்கக்கூடிய 15 பங்குகள், அந்த குறியீட்டுல நிப்டி ஆயில் அண்ட் கேஸ்ல இருக்கக்கூடிய 15 பங்குகளுமே இன்னைக்கு விலை ஏறி இருக்கு. ஏன்னா குரூடுமே வந்து மெல்ல மெல்ல மீண்டும் ஒரு புல்லிஷ்னஸ் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். $58 கிட்ட இப்போ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸ்டெடியா, $58 மேல அப்படின்னு. இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னைக்கு வோடாஃபோன் அந்த பங்கு மட்டும் 20% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன சார்?
ஆக்சுவலா ரொம்ப ஒரு நான் சொல்லுவேன், இப்ப பொதுவா சந்தையில சொல்லுவாங்க வந்து பை ஆன் ரூமர் அண்ட் செல் ஆன் நியூஸ்னு. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி வெளியானது மேம்போக்காக பார்த்தால் அது வந்து அந்த நிறுவனத்திற்கு சாதகமான செய்தியாகத்தான் தோன்றும். ஏன்னா அரசு வந்து அந்த ஏஜிஆர் டியூஸ் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த நிறுவனம் கொடுக்க வேண்டிய டியூஸ் மட்டும் 87,695 கோடி இருக்கு. அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூன்னு சொல்றது. அந்த இது பேண்ட்வித் இது வாங்கினதுனால அவங்க அந்த ஸ்பெக்ட்ரம் வாங்கினதுல. சோ அதுக்கு வந்து அது அது மட்டுமல்ல, அது மீது இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்புறம் பெனால்டி இருக்கு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி இருக்கிறதுனால இது பெரிய தொகை, இதை கட்ட முடியாத அந்த நிறுவனம் நசிந்து நொடித்து போகக்கூடிய ஒரு சூழல் உருவான பொழுது அரசாங்கம் தலையிட்டு ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ணி, ஏன்னா 2 நிறுவனங்கள் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இது வந்த பொழுது ஒரு நிறுவனம் தானே சொல்லலாம். ஏர்டெல் இருந்தது, அப்புறம் ரிலையன்ஸ் ஜியோ இருந்தது. இது ஒரு நிறுவனம், 3 நிறுவனம் கூட இல்லைன்னா இந்த தொழில வந்து டியோபோலின்னு சொல்லுவோம். மோனோபோலினா ஒருத்தர் இருக்குது, டியோபோலினா 2 பேர் இருக்குது. அப்ப அந்த 2 பேர் சேர்ந்து கார்டல் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மறைமுகமாக எல்லாரும் ஏத்தலாம். இன்ஃபேக்ட் அது ஏற ஆரம்பிச்சிருக்குது, நீங்க பாத்துப்பீங்க. சார்ஜஸ் இன்னும் ஜனவரில இருந்து கூட திரும்ப ஏத்த போறதெல்லாம் தகவல் வந்திருக்கு. எல்லாம் குறைஞ்சு கொண்டு வரும்பொழுது இது ஏறுது அப்படிங்கறத பாக்குறோம். விலைவாசி போட்டியின் காரணமாக குறையாமல் ஏறுகிறது. அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வோடபோனுக்கு அரசாங்கம் ஆதரவு கொடுத்து முதலீடு செய்தது. கிட்டத்தட்ட இன்னைக்கு பாதிக்கு பாதி பங்குகள் வைத்திருக்கிறார்கள். அரசாங்கம் தான் அதனுடைய ஓனர் மாதிரி ஆகுது 50% கிட்ட. சோ அந்த 49% அவங்க வச்சிருக்காங்க. அதனால அரசாங்கத்தினுடைய ஸ்டேக்கும் அதுல இருக்கு. அதனால அவங்க வந்து முறையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். கோர்ட்டு பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கேபினெட் என்ன கிளியர் பண்ணிருக்காங்கன்னா ஒரு பேக்கேஜ் 5 வருஷம் மாரட்டேரியம் கொடுக்கறதா சொல்லியிருக்கதா செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 2031-32 இருந்து ரீபேமெண்ட் ஆரம்பிச்சு 2040-41 வரைக்கும் அந்த மாதிரி ஒரு 10 ஆண்டுகளில் திருப்பி கொடுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்குள்ள இந்த நிறுவனம் லாபத்தை ஈட்ட ஆரம்பித்து வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை ஒன்று. அப்ப இது சாதகமான செய்தின்னு பார்க்கும் பொழுது ஒரு 5-6% ஏற ஆரம்பிச்ச அந்த பங்கினுடைய விலை கிட்டத்தட்ட 20% இறங்கி வாங்குவோர் இல்லாமல் கோடிக்கணக்கான பங்குகள் விற்போர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு சென்றது இன்றைய வணிகத்தினுடைய கடைசி நிமிடங்களில். அப்படி இருந்தது. காரணம் என்ன சொல்றாங்கன்னா வந்து இது ஒன்று மட்டும்தான். அதற்கு அடுத்து வந்து இதுல பெனால்டி எவ்வளவு, இந்த ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் சார்ஜஸ் எவ்வளவு, அதுல இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, இதுல எவ்வளவு திருப்பி கொடுக்கலாம், கொடுக்க கூடாது, இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை இறுதியாக தீர்மானம் செய்வதற்கு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி அப்பாயின்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். அந்த கமிட்டி கவர்மெண்ட் அப்பாயிண்டட் கமிட்டி தான் முடிவு செய்யும். அது 2 பேர் மேலையும் பொருந்தும், அரசாங்கத்தின் மீதும் இந்த நிறுவனத்தின் மீதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு மாதிரியான ஒரு இடைக்கால தீர்ப்பு மாதிரி தான் சந்தை இதை எடுத்துக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நிறுவனத்தை வந்து மூடிட்டும் போக முடியாது. 20 கோடி பேர் இதுல வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. 10 லட்சம், 5 லட்சம், 1 லட்சம் இருந்தாலே பெரிய விஷயம். 20 கோடி பேர் இருக்காங்க. ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு முக்கியமான நிறுவனமா இருக்கு. அதனால பண்ணிருக்காங்க. சோ சந்தை வந்து இந்த செய்தியாக வந்த பிறகு இதுல இறுதி தீர்வு, உறுதியான தீர்வுக்கு இன்னும் தள்ளி போகிறது அப்படிங்கறதுனால ஒரு வேளை வந்து இறங்கிருக்கலாம் நான் நினைக்கிறேன். போகத்தான் தெரியும். இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த வருடத்துல வந்து 6 ரூபாயும் தொட்டது. 6 ரூபாயில இருந்து ஏறி 12 ரூபாய் வந்தது. அதனால வந்து அது பல ஆயிரம் கோடிகள் அதுக்கு வந்து பணம் கட்ட வேண்டி இருக்கு, நஷ்டம் இருக்குது. இதற்கிடையில வந்து நெகட்டிவ் நெட்வொர்க்னு சொல்லக்கூடிய சொத்து இல்லாமல் மைனஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எப்படி இந்த விலை சப்ஸ்டான்ஷியேட் ஆகும்னு கேள்விகளும் சந்தையில் கேட்கப்பட்டது. அதனால வந்து இந்த இறங்குனது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஆச்சரியமாக இல்லை. பட் சந்தைங்கிறது ஒரு எமோஷன் ட்ரிவன், அது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா அதை நினைச்ச உடனே இன்னைக்கு அதை டிஸ்கவுண்ட் பண்ணுங்கிறதுனால இந்த ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது இருக்கு. அதனால முதலீட்டாளர்கள் பொதுவாக இந்த ரிஸ்க் தெரிந்தவர்கள் தான் இந்த ஆட்டத்துல ஈடுபடணும். அதை நான் வந்து முதலீடுன்னு சொல்றதை விட கேம் தான் சொல்லுவேன். பொதுவாக இந்த மாதிரி ஊகத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய முதலீடுகள். அது மாதிரி ஸ்விக்கி, சொமேட்டோ 2 பேருமே அந்த டெலிவரி பண்றவங்களுக்கான அந்த பணம்ங்கிறது சம்பளம் அதிகமா கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்லாம் செய்தியில பார்த்தேன். இதனால இந்த பங்குகளோட விலையில ஏதாவது தாக்கம் ஏற்படுமா சார்? பொதுவாக வந்து ஊழியர்கள் இப்ப லேபர் கோட் வந்தது வரப்போகுதுன்னு உடனே அந்த அறிவிப்பு வந்து உங்களுக்கு அதிகமா சம்பளம் கொடுக்கணும், ஓவர் டைம் கொடுக்கணும், டேக் கேர் பண்ணிக்கணும்னு சொன்ன உடனே அது லாபத்துல வந்து அடி வாங்கணும்னு ஹிட் எடுக்கும்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் இருந்தது நம்ம பார்த்தோம் நடுவுல. அத மாதிரி இது பார்க்க முடியாது. இதுவுமே வந்து ஊழியர்களுக்கு கூட கொடுக்க போறாங்க, அப்ப நிறுவனத்துக்கு காஸ்ட் கூடும், அப்ப லாபம் குறையும். அப்படியானா அப்படி இல்ல. இப்ப நிறுவனத்துக்கு எப்படி கொடுக்க போறாங்க, இது ஆல்மோஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி லிங்க் போனஸ் மாதிரி தான். இது இரண்டுனால வந்து அவங்களுக்கு வணிகம் அதிகமா நடக்குது, அதிகமா நடக்கிறதுனால அதிகமா தேவை இருக்குது இந்த ஒர்க்கர்ஸ். அப்ப அவர்கள் வந்து அந்த சார்ஜஸ் நம்மகிட்ட தான் கனெக்ட் பண்ண போறாங்க. நமக்கு இந்த ஸ்பைக் சார்ஜஸ் இப்ப நீங்க ஓலா, ஊபர் எல்லாம் எடுத்தீங்கன்னா போற 5 மணி 6 மணிக்கெல்லாம் பீக் ஆஃபர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான சார்ஜஸ் வந்து அதிகமா இருக்கு, 2 மடங்கு 1.5 மடங்கு. அதை வாங்கி அவங்களுக்கு அதுல ஒரு பகுதியை கொடுக்க போறாங்க. அப்படித்தான் அது வாங்குறது முழுசையும் கொடுக்குறாங்களாங்கிற கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. பட் அதனால இது வந்து அந்த நிறுவனத்தினுடைய பாட்டம் லைன்ல, இந்த நிறுவனங்களுடைய பாட்டம் லைன்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கல. பட் சந்தையை பொறுத்தவரை வந்து எட்டர்னல் அது இன்னைக்கு பெரிய அளவுல இறங்கல. இன்ஃபேக்ட் ஸ்லைட்டா பாசிட்டிவா இருந்தது. பட் ஸ்விக்கி வந்து கொஞ்சம் இறங்கி இருந்தது. அதற்கு வேறு காரணமும் கூட இருக்கலாம். ஏன்னா அது இன்னிலிருந்து அது வந்து டெரிவேட்டிவ்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல அந்த செக்மெண்ட்ல அது நுழைகிறது. அதனால கூட வந்து அந்த தாக்கம் கூட இன்னைக்கு இருக்கலாம். 2% இறங்குனதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். 2
எங்க முதலீட்டாளர்களுக்கு ஏதாவது சிறப்பு செய்தி இருக்கா சார்? ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த மாதிரி வந்து அடுத்த ஆண்டு என்ன செய்யணும்னு கேட்கிறோம். அந்த அடுத்த ஆண்டு என்ன செய்யணும்னு கேட்கிற நம்ம அல்லது செய்யணும்னு நினைக்கிறது வந்து ஒரு வாரத்துக்கு மேல செய்ய மாட்டோம். எதுவுமே ஒரு ஹேபிட்டா இருக்கணும். அன்றாடம் அதை நம்முடைய வழக்கமாக மாற்றிக் கொள்ள வேண்டும். இன்று புதிதாய் பிறந்தோம் இல்லையா, ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது வந்து அதுதான் ஹேபிட். எவ்ரிடே இருக்கணும், எவ்ரி வீக் இருக்கணும், எவ்ரி மந்த் இருக்கணும், எவ்ரி இயர் இருக்கணும். அது நான் 1ஆம் தேதி மட்டும்தான் புதுசா ஒண்ணு ஆரம்பிக்க போறேன்னு சொல்றது வந்து அப்கோர்ஸ் நான் சொல்றது எல்லாருக்குமே வந்து முடியாது. அது ஒரு புது உத்வேகத்தோடு ஒரு புது இதோட இருக்கும். பட் அது அப்படியே ஒரு வாரத்துல வந்து டைடவுன் ஆயிடும். அது மாதிரி இல்லாமல் சஸ்டைனபிளா நம்ம வந்து தொடர்ந்து எது செஞ்சாலும் செய்யணும். ஒரு நல்ல ஹேபிட்டா ஃபார்ம் பண்ணிக்கணும். நல்ல விஷயங்களை நீங்க ஹேபிட்டா ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. உங்களை அறியாமல் 4:30 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டீங்கன்னா 4:30 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு முழிப்பு வரும். நீங்க எந்திரிச்சு உட்காருவீங்க. அதுதான் இதனுடைய ஒரு இது. உதாரணமா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஒரு பிசினஸ் சம்பந்தமான செய்திகளை படிப்பது, அதாவது அந்த பிசினஸ் சேனலை பாக்குறது வந்து எல்லாருக்கும் வந்து எளிமையான இருக்காது, பொழுதுபோக்கா இருக்காது, கஷ்டம் மாதிரி தெரியும். ஆனால் பணம் சம்பாதிப்பது ஒரு கலையாகவும் அந்த முதலீடு செய்வதை ஒரு ஆர்வமாகவும் நீங்க வந்து இதை முடிச்சா நான் எவ்வளவு அச்சீவ் பண்ணுவேன்னு நினைக்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய அவுட்லுக்கே மாறும். அப்ப இது ஒரு ஹேபிட்டா மாறிடும். இந்த மாதிரி அப்படித்தான் நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் பெரிய ஆதரவை நம்ம வாசகர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, கேட்கறவங்க. சோ அது மாதிரிதான், மேக் இட் ஹேபிட், மேக் எக்ஸலன்ஸ் ஹேபிட். அவ்வளவுதான். நிச்சயம் சார், ஃபாலோ பண்றேன் சார். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு சார். தினம் உங்ககிட்ட நான் பேசுறது தினம் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் சார். புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்முடைய வாசகர்கள் எல்லோருக்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.